Hello friends, welcome to another beautiful session. In the video நம்ம few interesting topics of economics பார்க்க போறோம், in which natural resources is first நம்ம natural resources என்னன்னு பார்க்கலாம். Natural resources பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னா why we see natural resources here in economics. எக்கனாமிக்ஸ்ல வந்து natural resources பத்தி நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா, I've told you already many times that a country which utilizes its resources properly will become a rich country. This I've told you lot of times. எந்த நாடு தங்களுடைய வளங்களை வந்து சரிவர பயன்படுத்துகிறாங்களோ அந்த நாடு வந்து பொருளாதார அளவில் முன்னேறிய நாடாக மாறிடும். கீப்பிங் தட் இன் மைண்ட், இப்போ நம்ம ரிசோர்ஸ்னால் என்ன, ரிசோர்ஸோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். எனி ஸ்டாக் ஆர் ரிசர்வ் that can be drawn from nature is a natural resource அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேச்சர்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஜென்ரலாக நம்ம என்னன்னு சொல்லலாம், நேச்சுரல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸில் ரெண்டு டைப் இருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸ், இன்னொன்று வந்து நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ். ரிசோர்ஸ் தட் கேன் பி ரீஜெனரேட்டட் இன் அ ஸ்பேன் ஆஃப் டைம் ஆர் கால்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் ரீஜெனரேட் ஆகிடும். தட் இஸ் ரீஜெனரேஷன். திரும்பவும் ஜென்ரேட் ஆகிடும், ரீஜெனரேஷன் ஆகிடும். திஸ் கைண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் கால்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் என்ன, ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃபு, விண்டு, பயோமாஸு, டைடலு, ஹைட்ரோ எனர்ஜிஸ் எக்ஸெட்ரா. இப்போ இதில் நமக்கு மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் தெரியும். இந்த பயோமாஸ் மட்டும் இட்ஸ் அ லிட்டில் நியூ டேர்ம், ஒரு புது டேர்ம் மாதிரி தெரியும். பயோமாஸை வந்து ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா அமௌண்ட் ஆஃப் லிவிங் மேட்டர் அப்படின்னு சிம்பிள் ஃபார்மில் சொல்லலாம். அதாவது பயோ அப்படின்னா ஜென்ரலாக என்னென்னா லைஃப் அப்படின்னு அர்த்தம். மாஸ் அப்படின்னா என்னென்னா மாஸ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மாஸ். ஸோ பயோமாஸ் அப்படிங்கும்பொழுது ஹவு மச் ஆஃப் லிவிங் ஃபார்ம்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறது தான் வந்து பயோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ரெனியூவபிள் ரிசோர்ஸ். நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ரிசோர்ஸஸ் that cannot be regenerated. Example, fossil fuels, coal, petroleum, minerals, etc. See, ஃபாரஸ்ட்லாம் வந்து அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மறுபடியும் உருவாயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அஃப்கோர்ஸ் உருவாகும், பட் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா we should not take that for granted. நம்ம அதை வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடக்கூடாது. டூ மச் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன் இஸ் குட் ஃபார் நத்திங். அப்புறம் நம்ம வந்து ஹியூமன் கைண்ட் தான் வந்து சஃபர் ஆகணும். டைடல் எனர்ஜிங்கிறது வந்து ஓஷன்ஸோட டைட்ஸோட லெவல் வந்து ரைஸ் ஆகிறதுலேருந்தோ இல்லை டிக்ரீஸ் ஆகிறதுலேருந்தோ கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து டைடல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட்ரோ எனர்ஜிங்கிறது வந்து வாட்டர் யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய எனர்ஜிஸ், ரைட். இப்போ ஃபாசில் ஃபியூவல்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா லாங் பேக் செத்து போன அனிமல்ஸ் வந்து உள்ளே வந்து டெபாசிட் ஆகிட்டு மண்ணுக்குள்ளே டெபாசிட் ஆகிட்டு ஆஃப்டர் ஃபியூ தௌசண்ட் இயர்ஸ் வந்து என்னவாகுது, ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆகுது, கோல் ஆகுது, பெட்ரோலியம் ஆகுது, மினரல்ஸ் ஆகுது. ஸோ திஸ் எவ்ரி திங் வி நோ. இதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட் அளவுக்கு தான் பூமியில் இருக்குது. ஓரளவுக்கு மேலே இதை நம்ம தோண்டி பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆஃப்டர் அ சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் கோ எக்ஸாஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாஸ்ட் ஆகிறதுனா தீந்து போயிடுறது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா we should wait for another thousands of years to get this resource back. அதனால நம்ம டெஃபினட்டாக thousands of years வெயிட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரியான நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணும் பொழுது we should be very cautious about its uses. ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது வேறு சில ரிசோர்ஸஸ் இருக்குது, லைக் லேண்ட் ரிசோர்ஸ். இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். லேண்ட் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏரியா, இந்தியா ரேங்க்ஸ் 7th in the world with a total area of 32.8 lakh. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சது தான். இந்தியா வந்து 7வது மிகப்பெரிய நாடு உலகத்தில். இந்தியா வந்து 7வது மிகப்பெரிய நாடு அப்படிங்கிறது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே தெரிஞ்சது தான். இட் அக்கௌண்ட்ஸ் டு 2.42% ஆஃப் டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு. மொத்த உலகத்தோடைய பரப்பளவில் 2.42% வந்து இந்தியா ஹோல்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதை விட என்ன முக்கியம் அப்படின்னா
இவ்வளோ லேண்டுக்கு எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அபவுட் விச் வில் சி லேட்டர். அக்கார்டிங் டு அக்ரிகல்ச்சரல் சென்சஸ், the area operated by large holdings 10 hectares and above has declined and area operated under marginal holdings less than 1 hectare has increased அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு ரீசன்ட் அக்ரிகல்ச்சரல் சென்சஸ்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 10 ஹெக்டேர்ஸுக்கு மேலே லேண்ட் வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறவங்க வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஹெக்டேர் இல்லைனா 1 ஹெக்டேருக்கு மேலே லேண்ட் வச்சு ஒர்க் பண்ணுறவங்க வந்து என்ன இருக்காங்கன்னா ஜாஸ்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இண்டிவிஜுவல் லேண்ட் ஹோல்டிங் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா குறைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரே வந்து லாட் ஆஃப் லேண்ட்ஸ் வச்சுருக்காம லேண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக நிறைய காரணங்கள் இருக்குது. என்னுடைய பர்செப்ஷனில் வந்து ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலி டிவிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன காரணம் அப்படின்னா, இப்போ நம்ம தாத்தா வந்து ஒரு 50 ஏக்கர் வச்சுருக்காரு அப்படின்னா அவருக்கு 2 பசங்க இருந்திருந்தாங்கன்னா 25 ஏக்கரா பிரித்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அப்புறம் அவங்க மறுபடியும் அவங்களோட பசங்களுக்கு 2 ஏக்கரா பிரித்து கொடுக்கும் பொழுது 25 ஏக்கர் 12 ஏக்கரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தலைமுறையாக நிலம் வந்து பிரிக்கப்படும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நிலத்தினோட அளவு குறையுது அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஜென்ரல் பர்செப்ஷன்.